ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ஃபுட் டைம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சட்னி பேர் கதம்ப சட்னி. இந்த சட்னி வந்து இட்லி தோசை கூட நல்லா வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். உளுத்தம்பருப்பும் கடலன் பருப்பும் நல்லா லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு 4-5 பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி 2 மீடியம் சைஸ் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். மிளகா பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு காஞ்ச மிளகா ஒரு 4ம் பச்சை மிளகா ஒரு 2ம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம சாட்டே பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்ச கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, அப்புறம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா ஒரு கைப்பிடி அளவையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு வதக்கிட்டு ஒரு 1/4 கப்பு தேங்காயும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தேவையான அளவு உப்பையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ ஆறினதை இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு, எப்போவுமே சட்னிக்கு நல்லெண்ணெய் விட்டு தாளித்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் தாளிச்சிக்கலாம். நீங்கள் சட்னி வதக்கிறப்பையும் கொஞ்சோண்டு நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அங்கே ஆட் பண்ணால் நீங்கள் இங்கே தாளிப்புக்கு ஆட் பண்ண வேணாம். இப்போ தாளிப்பை சட்னியில் கொட்டிட்டு இதை வந்து நல்ல ஒரு சுட இட்லி இல்லை தோசையோடு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக வந்து சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம தமிழ் ஃபுட் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.